ஜீசஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு வந்துட்டு என்னை பற்றி தான் நான் சாட்சி சொல்ல போகிறேன். ஆண்டவரை நான் எப்படி ஏற்றுக்கிட்டு நான் இப்போ எப்படிலாம் இருக்குன்றதை பற்றி நான் சாட்சி சொல்ல போகிறேன். எங்கள் ஊர் வந்து திருத்தணி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம். அங்கே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 5வது 6வது படிச்சுட்டு இருக்கேன், சரியாக தெரியல. அப்போது வந்துட்டு ஃபாரினர்ஸ்லேருந்து வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு தரை கட்டி ஏசாமி படம் போட்டாங்க. அப்போ நான் சின்ன பசங்க தானே, அப்போ படம் போட்டால் எல்லோரும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு தான் நானும் ஒரு ஆசையாக உக்காந்து படத்தை பார்த்தேன். ஆண்டவர் அந்த படத்தை பார்த்த பிறகு தான் எனக்கு ஆண்டவர் இப்படிலாம் ஒரு சாமி இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம், ஆண்டவர் மேலே எனக்கு நிறைய ஈடுபாடு. அந்த படத்தை பார்த்ததுலேருந்து தான் ஆண்டவரை நான் முழுமையாக எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் தான் ஒரு 10 அடி கூட இருக்காது சர்ச்சு. இதனால் வரைக்கும் நான் சர்ச்சு பக்கமே போனதே கிடையாது. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு சர்ச்சுக்கு போகவே ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் வீட்லேயும் வந்துட்டு அப்போ சின்ன வயசு தானே, அப்பா அம்மாவும் எதுவும் சொல்லலை, ஏதோ கோயிலுக்கு தானே போகிறான்ட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே நாளடைவில் நான் வளர்ந்த பிரிவுனான அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டேன். ஆனால் ஆண்டவர் மேலே எனக்கு ஈடுபாடு இருந்துச்சு. அப்போ அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு முடியல, அவங்க வந்துட்டு கேன்சர்னால் ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. இறக்குற தருவாயில் என்ன பண்ணாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்துட்டு பொண்ணு தேட ஆரம்பித்தாங்க. அப்போது பொண்ணு தேட பார்க்கும்போது தான் என்னுடைய மனைவி வந்துட்டு ஆவடி பக்கத்தில் ஒரு ஊர், அங்கே பாருங்கள் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் எங்கள் மாமியார் வீட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு நெல் அரைக்கிற மிஷினில் வந்துட்டு அதில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ அப்பா அவர்கிட்ட சொல்லியிருப்பார் போல இருக்கு, பொண்ணு இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்துட்டு எங்கள் மனைவியை பார்த்துருக்காங்க, அவங்க மாமியார்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பையன் இருக்கான், இந்த மாதிரி தரைகளான்ட்டு சரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் மட்டும் போய் பார்த்தாங்க என் மனைவியை. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்கு, என்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, ஆனால் கிறிஸ்டினாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அம்மா கிட்ட நான் சொன்னேன், எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா, நானே ஆண்டவர் தான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஆண்டவர் கிருபினால் திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு நல்ல ஒரு மனைவி குழந்தை அமைஞ்சது, கர்த்தருக்கு நன்றி. அப்புறம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டதுனால, அதே போல் பரிசுத்த வேதாகமத்தை போன வருடம் வந்துட்டு நியூ இயர் தான் ஆரம்பித்தேன். கரெக்டாக இந்த வருடம் மார்ச் மாதம் வந்துட்டு முழுவதுமாக பரிசுத்த வேதாகமத்தை படித்து முடிச்சிட்டேன். அந்த படித்து முடிக்கிற கிருபை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போவும் வந்துட்டு புதிய ஏற்பாடு முழுவதும் முடிச்சிட்டேன். திரும்பவும் இப்போ பழைய ஏற்பாடு வந்துட்டு ஆதியாகமம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதையும் ஃபுல்லாக படித்து முடிக்க ஆண்டவர் கிருபை தரணும், அதுக்குள்ள நேரத்தையும் எனக்கு தரணும். அதே போல் நான் படித்தது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையினால் நிறைய நான் நடக்கிறேன். நான் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி பார்த்தீங்கன்னா எனக்கே இப்போ இவ்வளோ மாற்றம் வந்திருக்குன்னு எனக்கே நல்லாவே தெரியுது. எங்கள் குடும்பத்துலேயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் நிறைய கோவப்படுவேன். ஆனால் இப்போ வந்துட்டு இந்த வேதாகமத்தை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் கோபம் வருது, நம்மளும் மனுஷன் தானே. ஆனால் அந்த கோபத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற சக்தி எனக்கு கிடச்சிருக்கு, ஆண்டவர் அதை கொடுத்துருக்காரு. அது நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் இப்போவும் கோவப்படுறேன், ஆனால் கோபம் வரும்போது வந்துட்டு அதை வெளிக்காட்ட மாட்டேன். அந்த ஆண்டவருடைய வார்த்தை வந்து என் முன்னாடி வந்து நிற்கும். இப்போ ஆண்டவருடைய பற்றி அந்த வார்த்தையை படித்ததுனால எனக்கு அந்த கோபத்தை அடக்கிற சக்தி எனக்கு இருக்குது. அதுக்காண்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னமும் நான் வந்துட்டு வசனம் வந்து டெய்லி எந்த கஷ்டம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை டெய்லி படிக்கணுன்ற எண்ணம் எனக்கு வருது. அதுக்கு உண்டான நேரமும் எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்காண்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி சாட்சியை மகிமைப்படுத்தும். பிளஸ்ஸி வந்து வசனம் சொல்லணும். பிளஸ்ஸி. ஹல்லேலூயா. சொல்லு. பக்கத்துல வச்சுக்கோ. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. சங்கீதம் 118 வசனம் 1-2. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்து வேற யாரு வசனம் சொல்றியா சோஃபி? சரி. சாட்சி மதுரையிலிருந்து யோசேப் ஐயா வருகிறார். கரங்களை தட்டி யாரை உற்சாகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சென்டர்ல நின்றுக்கோங்க. இல்லை இன்னும் பின்னாடி. ஆண்டவருக்கு சோதரம். ஏசப்பா அருளி ஆவியானவரே அப்பா, உலகத்துக்கு ராஜாதி ராஜன் அப்பா. நான் ஈப்பில் 1946 பிறந்தேன்.
எனக்கு என் கூட பிறந்ததுக்கெல்லாம் 6 பொண்ணு, 3 பசங்க. ஆனால் இருந்ததில் 3 பொண்ணு இறந்துருச்சு. அதில் நான் ஈபியில் வந்து வேலை சேர்ந்ததுலேருந்து என் குடும்பத்தையே நான் மறந்துட்டேன். அதனால தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காலத்தில் இந்த மாதிரி குடிப்பழக்கம்லாம் கிடையாது. ஆளுகளோடு சேர்ந்து போகும்போது குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே பழக்கமாகி போயிடுச்சு. லிட்டர் ஆகி கூட தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது இருந்தப்புறம் பார்த்து ஆண்டவர் கூட ஞானஸ்தானம் எடுத்து வந்ததுக்கு பின்னாடி குடிய மறந்தேன். எனக்கு என் மருமையை வந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் எனக்கு வைத்தியம் பார்த்தாரு. தொண்டையெல்லாம் வந்து அடைச்சிருச்சு, சிறுங்குடல் புண்ணாகி போச்சு. அதெல்லாம் வைத்தியத்திலே இருந்து பார்த்தேன். அப்புறம் ஆண்டவர் கூட வந்ததுக்கு முன்னாடி அந்த 22 வருஷம் ஆச்சு. எந்த சிக்கல் இல்லை, எந்த குடிப்பழக்கமும் இல்லை. ஆண்டவருக்கு கோடி நன்றி. எனக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கிருகிருப்பு வந்துருச்சு. ப்ரெஷர் வந்து 310, இது சர்க்கரை வந்து 310, ப்ரெஷர் 150 வச்சிருந்து கிருகிருப்பு வந்ததுனால ஆண்டவர்கிட்ட வேணும். நான் 3 டாக்டர்கிட்ட போய் பார்த்து தேவையாகலை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட நினச்சி இயேசுடைய ரத்தத்தை சொல்லி அந்த கிருகிருப்பு போய்விட்டது. இப்போ இது வரைக்கும் கிருகிருப்பு கிடையாது. ஆண்டவருக்கு சோச்சரம். ஆண்டவரியா ஆவியானவரே அப்பா. சோதரம். ஸோ எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். வேற யாரு சாட்சி? சீக்கிரம் வாங்க. பிரைஸ் எல்லாம். ஏசப்பாவுக்கு சோத்திரம். நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த நாள் வரைக்கும் 2025 கடவுள் நல்லபடியாக இது வரைக்கும் காத்த தெய்வம் இனிமேலும் என்னை காத்து வழி நடத்தணும். நான் பட்ட கஷ்டத்தில் இப்போ பரவாயில்ல, நான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன் கடவுளுக்குள்ளே. ரொம்ப கஷ்டப்பட்டேன். கண்ட தெய்வத்தெல்லாம் வேண்டி நான் எப்படியோ போய் எப்படியோ சீரழிஞ்சு போயிட்டேன். நான் என்னைக்கு ஏசப்பான்னு நினச்சனோ அன்னிலேருந்து என் வாழ்க்கையில் வந்து பெரிய அதிசயம் அற்புதம் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் இப்படி மாறிட்டேன், ஏன் இப்படி மாறிட்டேன்னாங்க. நான் அதில் போயிட்டு எனக்கு நிம்மதி எல்லாமே கிடச்சிது. அதனால் எனக்கு கடவுள் அவர் தான்ட்டு நான் ஏற்றுக்கினேன். சரி, என் குடும்பம் எப்படி இருக்குந்தாலும் பரவாயில்ல, நான் என் கடவுளுக்குள்ளே இருக்கிறேன், அவ்வளோதான் நான் சொல்லி இந்த நாள் வரைக்கும் நான் கடவுளுக்காக தான் இருக்கிறேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் எனக்கு எல்லாமே. என் தகப்பன், என் தாய் எல்லாமே அவர் தான் எனக்கு. வேறு யாருமே இல்லை. நான் ஒரு அனாதைன்னு நினச்சி நான் எவ்வளோ நாள் அழுதுருக்கிறேன். இந்த நாள் வரைக்கும் என்கிட்ட அன்பு காட்ட யாருமே இல்லை. என்னை மட்டும்தான் பயன்படுத்திக்கிறேன். ஒரு சின்ன ஒரு அடிபட்டால் கூட என் பொண்ணு கூட என்னம்மான்னு எல்லாம் கேட்க மாட்டேன். சாப்பிட்டியாமான்னு இது வரைக்கும் சாப்பிட்டியாமான்னு கேட்டதில்லை யாருமே. என்ன கடவுள் இதுதான் நம்மளுக்கு கிடச்சிது, அவ்வளோதான்ட்டு நான் அப்படி இது வரைக்கும் அப்படியே போயின்னு இருக்கிறேன். கடவுள் என்கிட்ட இருக்கிறார். ஒன்றுத்துக்கும் பதில் கொடுத்துட்டுருக்கிறாரு தேவன். அன்பான ஜனத்தை கொடுக்குறாரு, நல்ல ஒரு சபையை கொடுத்துருக்குறாரு. இதோட வேற என்ன வேணாம் எனக்கு வாழ்க்கையில். ஏசப்பாவுக்கு நன்றி, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். இசையரி சிஸ்டர் எதுவும் பேசுறீங்களா? ஹலோ, ஆன்லைன்ல இருக்கிறீங்க, பேசுறீங்களா? சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மட்டுமா எங்களை காத்து இவ்வளவு நாள் நடத்தி வந்ததுக்காக நன்றி. என்னோட உடம்பு சரியில்லை, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இந்த வருஷம். நடந்தவையாவே இருக்கட்டும். இனி நடக்க போறது அவரோட ஆசீர்வாதம் கிருபையினால நல்லபடியா அமையணும். வரப்போற ஆண்டு இந்த ஆண்டு முழுவதும், வரப்போற ஆண்டு முழுவதும் பிள்ளைகளையும் என்னையும் என்னோட குடும்பத்தார் எல்லாரையும் சபையோர் எல்லாரையும் பாதுகாப்பா வழி நடத்தணும். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து பியூலா, ஸ்வீட்டி, ஷீலா வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I'll worship Your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song.
இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஏசையா 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 ஏசையா. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்து ஓடி வந்தேன், கரமெந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்து ஓடி வந்தேன், கரமெந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தீர், கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர். இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தீர், கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர். சிரம் தாழ்த்தி பணிந்து ஓடி வந்தேன், கரமெந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரமெந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஆயிரம் நன்றிகள் நான் சொல்லிட்டாலும் நீ செய்த நன்மைகள் பல கோடியாகும். ஆயிரம் நன்றிகள் நான் சொல்லிட்டாலும் நீ செய்த நன்மைகள் பல கோடியாகும். பதில் என்ன செய்வேன் என் இயேசுநாதா, பாதமில் விழுந்தேன் என் அன்பு தேவா. பதில் என்ன செய்வேன் என் இயேசுநாதா, பாதமில் விழுந்தேன் என் அன்பு நாதா. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி
இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஏசையா 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 ஏசையா. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து ஷீலா. சாட்சி சொல்றீங்களா? சாட்சியா பாடலா? சாட்சி வாங்க, சீக்கிரம் வாங்க. கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை சிறு சாட்சி எழுத்துறது கர்த்தருக்கு நன்றி. போன வருஷம் இந்நேரம் வந்து நான் சாட்சி சொன்னேன். என்னன்னா எனக்கு கட்டி இருக்கு, அது வந்து கரையில 5 சென்டிமீட்டர்ல இருந்தது. மைக்க நல்ல பக்கத்துல வச்சுக்கோங்க. டாக்டர் வந்து கரையாது, மருந்து சாப்பிட்டாலும் அது வந்துட்டு உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும், அதனால இது ரொம்ப ரிஸ்க்கு. ஆப்ரேஷன் பண்ணாலும், ஏன்னா 3 குழந்தையும் சிசரியன் பண்ணி எடுத்தனால அடுத்த ஆப்ரேஷன் பண்ணால் உடம்பு தாங்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டவரே ஜனவரி மாதம் வந்துட்டு ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் வைத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து டெய்லி இது உங்களுடைய ரத்தம்னு சொல்லி குடிச்சிருவேன். இப்போயே ஒரு 1.5 மாதம் 2 மாதம் குடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டுட்டேன். அப்புறம் வந்து ஆயுர்வேதத்தில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டேன். அப்போ வந்துட்டு ஒரு மாதம் சாப்பிட்டோன்னே ஸ்கின் அலர்ஜி வந்துடுச்சு. அப்புறம் அந்த மருந்து சாப்பிட முடியல. அப்புறம் ஒரு 4-5 மாதம் கழிச்சு போய் மறுபடியும் ஸ்கேன் எடுத்ததில் அந்த கட்டி இருந்த இடமே தெரியல. டாக்டர் அம்மா வந்துட்டு எப்படி கட்டி கரைஞ்சது அப்படின்னு கேட்டாங்க. ஏதா என்ன பண்ணீங்க? நாங்கள் இல்லை அந்த மாதிரி ஆயுர்வேதத்தில் எனக்கு வந்து அப்போ வந்து ஆண்டவரோட இதை வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆண்டவர் என்னை மன்னிக்கணும். இல்லை ஆயுர்வேதத்தில் சாப்பிட்டதுனால தான் கரைஞ்சிருக்கும் என்னன்னு தெரியல அப்படின்னா. அப்படிலாம் கிடையாது. அப்படி இருந்தானா நான் நிறையா பேருக்கு சொல்லியிருப்பேன்ல, ஆயுர்வேதத்தில் சாப்பிட்டா கரையுன்னு சொல்லியிருப்பேன். அப்படிலாம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆண்டவரே உங்களோட நாமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இல்லை ஆயுர்வேதத்தில் சாப்பிட்டதுனால தான் கரைஞ்சிச்சோ அப்படின்ட்டு இதுவாக இருந்தேன். அப்போ வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து யதார்த்தமாக பேசும்போது அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு கட்டி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கு இருந்துச்சுப்பா, அந்த ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டோம் கரைச்சா என்னன்னு தெரியல அப்படின்னோடனே அவங்க வந்து இல்லைக்கா நான் வந்து 1.5 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் கூட கரையில, அதெல்லாம் இல்லைக்கா அப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஆண்டவரே இது உங்களுடைய கிருபை தான் எனக்கு அப்படின்ட்டு. அப்புறமாட்டி எல்லார்ட்டையும் பார்க்கும்போது எப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன் ஆண்டவரோட கிருபை தான், அவரோட ரத்தத்தை சாப்பிட்டு தான் எனக்கு வந்து சரியானுச்சுன்னு. எனக்கு உண்மையிலே இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது. இப்போயும் டெஸ்ட் எடுத்தால் இல்லவே இல்லை, அந்த இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி ஆண்டவருக்கு. அப்புறம் வந்துட்டு என்னோடய பாப்பா, பெரிய பாப்பா வந்து போன வருஷம் 10th எழுதுனா. அவள் வந்து பாஸ் ஆகுறதே எனக்கு அவ்வளோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சிபிஎஸ்சியில் படிக்கிறதுனால அப்படின்னா. நான் ஆண்டவரே அவள் பாஸ் ஆகணும்னு மட்டும் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நிறைய மார்க் எடுக்கணும்னு நான் கேட்கல. என்ன கேட்குறனோ அதை வந்து ஆண்டவர் தந்துடுவார் எனக்கு. அவளை வந்து பாஸ் பண்ணதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. அப்புறம் கணவர் வந்து கம்பெனி வாங்கணும்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் எனக்கு தந்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி கம்பெனி வாங்கவும் ஆண்டவர் உதவி செஞ்சார். அது ரொம்ப நன்றி ஆண்டவருக்கு. ஆண்டவர் இன்னும் எனக்கு நிறையா நன்றி செஞ்சுருக்காரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிறையா இது பண்ணியிருக்காரு. மனசில் என்ன நினைக்கிறோனோ அதை வந்து நடத்திடுவார். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்து எனக்கு வந்து கர்த்தர் வந்து எனக்கு உடனே கொடுத்துருவாரு. அதுக்கு ஒரு நன்றி. இதோட என் சிறு சாட்சியை முடிச்சுக்கிறேன். ஒரு பாடல் பாடுங்க, அப்படியே ஒரு ஸ்பெஷல் சாங். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம்
மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு, மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். பிரைஸ் எல்லாம். இப்போ ஒரு சிலருக்கு நாம பிரைஸ் கொடுக்க போறோம். நீங்க பாடணுமா? சாட்சியா? வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, இருக்கு டைம் இருக்கு, வாங்க. ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா அது கர்த்தருடைய கிருபை. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. சாதாரணமாக ஃபஸ்ட்டு ஜுரம் தான் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், மாத்திரை சாப்பிட்டேன், மருந்து சாப்பிட்டேன், அது ஒன்றும் சரியாகவே இல்லை. திருப்பி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனேன். எந்திரிச்சு நிற்க கூட முடியாது. சாதாரண ஜுரம் தான் சொன்னாங்க. எந்திரிச்சு நின்று பலனே இல்லை, நிற்கிறதுக்கு கூட பலன் இல்லை. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க மறுபடியும் பார்த்து டெஸ்ட் பண்ணோன்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. சுத்தமாக சாப்பாடு எடுக்கலை, ஸ்மெல்லு தெரில. அவர் டாக்டர்கிட்ட சொன்னார். டாக்டர் என்ன சொன்னார்னா, கொரோனா மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னார். நான் அங்கே கொஞ்சம் பயந்துட்டேன். ஆனால் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்திருக்கு. அதுலேருந்து கர்த்தர் எனக்கு பெலன் கொடுத்தார், மீண்டு வர சுகம் கொடுத்தார். நம்ம ரொம்ப பயந்துட்டேன். சரி பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளுக்கு இருக்கார். நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணோம் குடும்பத்தோடு உட்காந்து. டெய்லி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்கள் ஜெபம் பண்ணுறதே விட்டுட்டோம். குடும்பத்தோட ஆளுக்கு தனித்தனியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம்.
இந்த உடம்பு முடியாமல் போனதுலேருந்து நாங்கள் டெய்லி நைட்டு உட்காந்து 3 பேருமே குடும்பத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்தோம், கண்ணீரோடு ஜபிச்சோம். ஆண்டவர் எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். அது அந்த ஜுரம் வந்து சரியாயிடுச்சு. அப்புறமா எனக்கு அடுத்து கணவருக்கு ஜுரம் வந்துடுச்சு. அப்புறம் அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவருக்கு டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அது மனவேதனையாக இருந்துச்சு. ஆண்டவர் தான் எங்களுக்கு அந்த சூழ்நிலை கூட இருந்தார். அப்புறம் குழந்தைக்கு முடியாமல் போச்சு. கர்த்தர் எங்களை எல்லா உபத்திரவங்களும் எல்லா பலவீனங்களும் நின்று அவர் எங்களுக்கு பலனை கொடுத்தாரு. எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் நிறைய செலவு பண்ணிட்டோம், ஆனாலும் அது சரியாகவே ஆகலை. கடைசியாக ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்தோம். 3 பேருமே டெய்லி கண்ணீரோடு ஜெபிப்போம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அதற்கு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல பதிலை கொடுத்தார். அதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஆண்டவர் நிறைய நன்மையை செஞ்சுருக்கிறாரு. அதில் ஒன்று கர்த்தர் எங்களுக்கு இந்த சபையை கொடுத்துருக்கிறார். 2-3 வருஷமாக எங்களுக்கு நல்ல சபை இல்லாமல் போய் ஊருக்கு போயிட்டு வர அளவுக்கு தான் இருக்கும். ஆண்டவருக்கு நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். ரொம்ப வாரம் போயிட்டு வரணும்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த ஆண்டு எங்களுக்கு இந்த சபையை கூட்டி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது சொன்னது கொஞ்சம் தான், ஆண்டவர் எங்களுக்கு அநேக நன்மை செஞ்சுருக்கிறார். இந்த உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து இருமல் 2-3 மாதமாக தொடர்ந்து இருமல் நிற்கவே இல்லை. பகல்லாம் நல்லா இருக்கும், நைட்டு தூங்க முடியாமல் இருமல் செம்மையாக வரும் பயங்கரமாக. அப்படி தூக்கமே சுத்தமாக வராது. அதனால் நான் நைட்லாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். எல்லாம் தூங்குவாங்க, நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டுருப்பேன். கர்த்தருக்கு வந்து என் கண்ணீரை கண்டார். அதுக்கப்புறம் அந்த இருமல் சவுண்டு வந்து ஒரு மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் அது வீசிங் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னார். வீசிங் அப்படியே நான் என்ன பண்ணேன், நான் ரெக்கார்ட் பண்ணி யாரும் இருக்க மாட்டாங்க மதியத்தில். அவர் வேலைக்கு போயிடுவார், பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுவார். நான் என்ன பண்ணுவேன், மதியத்தில் அந்த சவுண்டு எப்படி இருக்குன்ட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நான் தனியாக கேட்டுட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி ஒரு பயமாக இருக்கும் அந்த சவுண்டு கேட்டு. நான் இவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வருதுங்க அப்படின்ட்டு. அவர் வா போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் சொல்லிட்டேன், இனிமேல் நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன், சுகம் கொடுத்து ஆண்டவர் கொடுக்கட்டும், இல்லைனா இந்த அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அது நான் கண்ணீரோடு ஜபித்தேன். கர்த்தர் எங்கள் ஜபத்தை கேட்டு அந்த சவுண்டு எதுவும் இல்லை, இப்போ இருமலும் இல்லை. நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த ஆண்டு எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான ஆண்டை கொடுத்தார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முன்னாடி வா, பிளெஸி முன்னாடி ஓடியா, அங்க போய் நில்லு. பிளெஸி எல்லாம் பின்னாடி வந்துக்கோங்க. வசனம் சொன்னதுக்காக பிளெஸிக்கு பிரைஸ். அல்லேலூயா. அடுத்து ஷீலா பாட்டு பாடினாங்க, அவங்களுக்கு ஒரு பிரைஸ். ஸ்வீட்டி ஓடியா. சோஃபியாவா அப்படியே ஃபர்ஸ்ட் ஓடியா. சோஃபியாவுக்கு ஒரு பிரைஸ். ஓடியா. சோஃபியா பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அடுத்து அனிஷியம்மா வாங்க. அனிஷியம்மா வாங்க, அவங்களுக்கு ஒரு பிரைஸ். அல்லேலூயா. அடுத்து மாமா அத்தை வாங்க. மாமா அத்தையும் வாங்க. சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. மகள் கையில் பரிசு வாங்குறது எவ்வளோ பெரிய பாக்கியம். இல்லை ஜோரா கறந்துட்டுங்க வாங்க, இல்லை சேர்ந்து வரட்டும், ஜோடியா வாங்குங்க. தங்க பதக்கம் மாதிரி அங்கிட்டு திரும்பி இல்லைங்க. எல்லாரையும் பாருங்க, ஆடியன்ஸ் ஜோரா கை தட்டுங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அடுத்து பேபி அம்மாவுக்கு ஒரு பிரைஸ். சீக்கிரம் வாங்க. ஜீசஸ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அடுத்து நகோமி சிஸ்டரும் ஸ்டீஃபன் பிரதர் வாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பிரைஸ். வாங்க. புத்தாண்டு பிரைஸ். யாரும் வெறுங்கையாட போகக்கூடாது. சோஃபியா ஓடியா. ஜீசஸ். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்து முத்து ஓடியா. நிறைய வேலை செஞ்சு இந்த ஆலயத்தில் 2-3 நாள் நல்ல கடுமையான வேலை முத்துக்கு. இல்லை ஜோரா கை தட்டுங்க. 2025 முத்துக்குமார் பிரகாசமா இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ என்னுடைய மனைவி சாட்சி சொல்லுவாங்க. அடுத்து நாம் அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போகலாம். பேசணுமா எங்களுக்கா? சபையாரா?
சபையா சேர்ந்தா? ஆண்டவரே, நாங்கள் இதற்கு பாத்திரவான்களா? ஜீசஸ், சோதரம். தேங்க்யூ. நாங்க அதில் வைக்காது, அது சஸ்பென்ஸ். ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கல, நான் எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்க நினைச்சேன். ஆனா ஆண்டவர் எங்களையும் நினைத்து ஒரு பரிசை கொடுத்ததுக்காக நன்றி. அடுத்து என்னுடைய மனைவி சாட்சி சொல்லுவாங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். சபையார் எங்களையும் நினைச்சு நீங்க gift வாங்கி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய பெரிய கிருபை நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் அவருடைய கிருபை. அதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2024 வருஷம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாக நடத்தி வந்தார். ஊழியங்களில் பல பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் வந்த போதிலும் கூட அவருடைய கிருபை எங்களை தாங்கினது. நிறைய நேரங்களில் நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை தான் எங்களை தாங்கினது. அதே போல் சபையாரோட அன்பு, அவங்களுடைய அன்பு எங்களை தாங்குது. கர்த்தருடைய அந்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, சபையாராக விசேஷமாக ஸ்டீஃபன் பிரதர் குடும்பம், அனுஷ்யாமா குடும்பம், மகேஸ்வரி அம்மா குடும்பம், இசை சிஸ்டர் குடும்பம், இப்படி ஆண்டவர் கொடுத்த அந்த குடும்பங்களுக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறேன். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பலவீனத்தில் மத்தியில் கூட அவரோட ஊழியத்தை அவர் ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறார். அவரோட ஊழியத்தை அவர் எப்படியாயிலும் நடத்துவார். என்ன பலவீனமாக இருந்தாலும் கூட அவர் நிச்சயமாய் நடத்துவார்னு சொல்லி நான் அதை அறிஞ்சிருக்கிறேன். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். விபிஎஸ் ஊழியமாக இருக்கட்டும், வெட்டிங் ஆனிவர்சரி, அந்த ஊழியம், ஆண்டு விழா, எல்லா இதையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தார். சபையாரும் அதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தாங்க. அதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள் எல்லாரையும் தேவன் பாதுகாத்து வந்தார். சபையாரை பாதுகாத்து வந்தார். அதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் எங்கள் பாப்பா இந்த வருஷத்தில் தான் அவளுக்கு டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் இந்த ஓட்டர் ஐடியெல்லாம் எடுக்க ஆண்டு உதவி செய்தார். அதுக்காக நான் கர்த்தருக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட்டிருக்கா. அதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் எஃப்ராயிம் அவனுக்கு இந்த வருஷம் தான் அவனுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு 10th சேர்க்க ஆண்டவர் உதவி 10th பாஸ் பண்ணி 11th சேர்க்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் சபையாரை கர்த்தர் பாதுகாக்கணும், குடும்பத்தாரை கர்த்தர் பாதுகாக்கணும். நாம் எப்படி ஆகிலும் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து பரலோக ராஜ்யத்துக்காக தான் நம்ம எல்லாரும் பாடுபட்டுருக்கோம். அதை நம்ம எப்படி ஆகிலும் நம்ம சென்றடையணும். முடிவில் அதுக்காக தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் பலப்படுத்தி நடத்துவாராக. நம்ம சபையை கர்த்தர் இன்னும் அதிகமாய் நிரப்புவார். நிச்சயமாய் கர்த்தர் அதிசயம் செய்வார். நம்மளுடைய வேதனைகள், ஏக்கங்கள் எல்லாத்தையும் அவர் அறிஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக ஆண்டவர் நன்மை செய்வார். நம்ம சபையில் இப்போ ரொம்ப வேதனையோடு இருக்கிற குடும்பங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் கை தூக்கி எடுப்பார்னு விசுவாசிக்கிறேன். அவங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க.
கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் அடியான் இம்மட்டுமாக நடத்தினதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திர. அருமையான ஊழியத்தை கொடுத்து சபையை கொடுத்து மகா பெரிய கிருபையினாலே 4வது ஆண்டு இந்த ஊழியத்தை ஆண்டவர் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த குடும்பங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. என்னுடைய செய்தியோடு கூட புது ஆண்டு செய்தியோடு கூட சாட்சி இன்னும் தொடரும். எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், அன்பரசு பிரதர் நம்ம கூட இல்லை. அல்லேலூயா. போன வருஷம் அவர் நம்மோடு கூட இருந்து நல்ல உற்சாகமாக சாட்சியெல்லாம் சொன்னார். இன்னைக்கு அவர் நம்மோடு கூட இல்லை. ஆனாலும் இந்த ஆராதனையில் அவர் இல்லாவிட்டாலும் பரலோக ஆராதனையில் அவர் பிதாவினுடைய சன்னிதானத்தில் இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அமேன். அல்லேலூயா. அவர் கர்த்தரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அமேன். குடும்பங்களை ஆண்டவர் தேற்ற வேண்டும். இசேரி சிஸ்டருக்காக, அமிழ்தா திகழ்பாவுக்காக, அவங்க அம்மாவுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அவர் மரிக்கும் பொழுது எனக்கு மிகுந்த பலவீனம். அக்டோபர் 2லிருந்தே எனக்கு டைஃபாய்டு காய்ச்சல். ரொம்ப பலவீனத்தில் இருந்தேன். ட்ரிப்ஸு போட்டு வருவோம், ஆனாலும் காய்ச்சல் குறையாது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த காய்ச்சலோடு சேர்ந்து எனக்கு ஆசனவாய் பகுதியில் ஒரு சின்ன வீக்கம் வந்தது. அதை நான் அப்போ அசால்ட்டாக விட்டுட்டேன். ஆனால் அது என்னால் தாங்க முடியல. சரியாக பிரதர் இறந்து 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க இங்கே அடக்கம் பண்ணுறதா இல்லை சொந்த ஊருக்கு கொண்டு போகிறதான்னு சொல்லி கேள்வி வந்தபோது அவங்க ஊருக்கு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு மனசில் எப்படியாவது அவங்க இங்கே செஞ்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு அலைச்சல் கிடையாது. என்னுடைய பலவீனம் அதிகமாக இருக்குது, நான் எப்படி அவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அவங்க சொந்த ஊரில் தான் பண்ணணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணதுனால நான் அதை எந்த மறுப்பும் சொல்லலை. என்னுடைய பலவீனத்தை அவங்களுக்கு நான் காமிச்சிக்கவே இல்லை. அந்த பலவீனத்தோடு கூட கார் ஓட்டுனது தான் ரொம்ப அதிசயம். அல்லேலூயா. 4 மணி நேரம் போக வேண்டிய அந்த டிராவல் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படியே நின்று மெதுவாக போனோம். வரும்போதும் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தோம். கர்த்தர் கிருபையாக பாதுகாத்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் அந்த கட்டி சரியாகவே இல்லை. அப்புறம் எல்லாரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால அதை ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. அந்த சூழ்நிலை, அந்த அனுபவம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. எனக்கு அந்தபடிலாம் நான் போனதே இல்லை. மனைவி பிள்ளைகள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. எனக்கும் ரொம்ப பயம். ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போகும்போது அமுதாவுடைய கை பிடிச்சி நான் உன்னை நிறையா திட்டேன், என்னை மன்னிச்சிரு என்ன. ஏன்னா அவள் நான் ரொம்ப உரிமை எடுத்து திட்டுறது எனக்கு வழக்கம். ரொம்ப டென்ஷன் ஆவேன். அதனால் அதெல்லாம் ஒரு பாவமாக ஆயிருமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் நடந்தது. அந்த காட்சிகள்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. கர்த்தர் மறுபடியுமாக சுகத்தை கொடுத்து உங்கள் முன்பாக நிற்க உதவி செய்தார். இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அக்டோபர் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட நவம்பர் கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை என்னை விட்டு போகலை. ஆனாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனை தவற விடாமல் நின்று ஆராதனை நடத்தவும் தேவனுடைய செய்தியை கொடுக்கவும், நான் பலவீனனா இருந்தாலும் என்னை கொண்டு பலமுள்ள வார்த்தைகளை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னால் ஜெபிக்க முடியாது, வசனத்தை தியானிக்க முடியாத நிலைமை. அந்த அளவுக்கு வேதனையில் இருக்கும்போது கூட கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து ஒவ்வொரு வாரமும் அதிசயமாய் நடத்தினார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்முடைய சபை மகிமையாய் வரும் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கையும் மிகுந்த விசுவாசமும் இருக்கிறது. கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்தவே வேண்டாம். பிரதர் மரித்து போனதுனால நமக்கு ரொம்ப சோகம். என்னுடைய பலவீனமும் அதை காட்டிலும் அவர் நம் மத்தியில இல்லாத அந்த சோகம் என்னை தாங்க முடியாத வேதனையில கொண்டு போய் விரக்தியா நான் நிறைய வார்த்தையெல்லாம் பேசிட்டேன். அந்த அளவுக்கு விரக்தியின் எல்லைக்கே நான் போனேன். கிருஷ்ணகிரியில் இருக்கிற அந்த பாஸ்டர் தனியாக கூப்பிட்டு என்கிட்ட பேசி, நீங்கள் என்ன எவ்வளோ சோர்ந்து போகிறீங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தைரியப்படுத்தினார். அதனால் ரொம்ப சோர்வாக இருந்தனால கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமே வேண்டாம், நம்ம சாதாரணமாக யார் வராங்களோ அவங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் சர்வீஸ் மாதிரி நடத்திட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணோம்.
ஆனா முதல்ல பிள்ளைங்க வந்து ஸ்பெஷல் டான்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, அவங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்தோம். அவங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க மட்டும் சும்மா ஆடினா நல்லா இருக்காது, அவங்க பேரண்ட்ஸ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கு தகவல் கொடுத்தோம். அப்புறம் அப்படியே தொட்டு தொட்டு போய் நம்ம சொல்லாத நபர்கள் கூட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் வந்து இந்த இடம் முழுவதுமாக நிரம்பியது. அல்லேலூயா. நம் பண்ண சாப்பாடு எல்லாம் நிறைவா இருந்தது. அன்னைக்கு சரியான அலைச்சல். 2 குடும்பத்துக்கும் நான் முதல் நாள் இரவு ஃபுல்லா தூங்கல. அதிகாலையிலையும் சீக்கிரம் எந்திரிச்சு இங்கிருந்து கிளம்பி ஆவடியில் போய் முதல்ல பாஸ்டர் ஸ்டீஃபனை அவருடைய சபையில செய்தி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான சபை, அருமையான விசுவாச மக்கள். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக இங்கே வந்து உழைச்சு சமையல் பண்ணி நம்முடைய சொந்த கரத்தினாலே நம்முடைய ஜனங்களுக்கு நாம் ஆகாரம் கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. அது மிகப்பெரிய ஆச்சரியம். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறுகிய நேரத்தில் அவ்வளவு பெரிய கிராண்டான சமையலை வெரைட்டி ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக நாம் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் அவர் விடுறதா இல்லை. அல்லேலூயா. அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஊழியம் என்னுடையது, இது உன்னுடைய விருப்பத்தின்படி நீ செய்ய முடியாது. என்னுடைய விருப்பத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும், அதுதான் நிலை நிற்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நமக்கு நிறைவாய் நடத்தி கொடுத்தார். இனி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம்.